வணக்கம். பால்வலிக்கும் விஷ்ணுமாயசாமி ஆன்மீக நிலையம். இப்போ எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வசியம் 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 மருந்து வசியம் மை அப்படின்னு எங்கே போனாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, இப்போ ஒரு யூடியூப்பில் பார்த்தாலும் சரி, எங்கே போனாலும் இப்போ கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, நல்லதுக்காக இருந்தாலும் சரி, கெட்டதுக்காக இருந்தாலும் சரி, இல்லை ஒருத்தவங்களை வசியம் பண்ணுறது, இல்லை காதலிக்கிற பொண்ணை வசியம் பண்ணுறது, இந்த மாதிரி தவறான உறவுகளுக்கு கொண்டு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா வசியம் மருந்துன்னு எல்லாத்துலேயுமே விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வசியம் பண்ணுறது முக்கியம் இல்லை, நம்ம பண்ணுற வசியம் பார்த்திங்கன்னா கடைசி வரை நிலச்சி நிற்கணும். ஏன்னா இப்போ ஒரு கணவனோ மனைவியோ ஒருத்தர் வசியம் பண்ணுறாங்கன்னா சில இடங்களில் பார்த்திங்கன்னா 3 மாதம் 6 மாதத்துல அந்த வசிய சக்தி முடிஞ்சிடும். ஆனால் அந்த வசிய சக்தி லைஃப் லாங் வரை இருக்கணும். அப்போ தான் நம்ம பண்ணுற வசியம் பார்த்திங்கன்னா கடைசி வரை அவங்களுக்கு நிலச்சி நிற்கும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வசிய மருந்து நம்மளும் ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது நல்லதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துறதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பிரிஞ்சு போன கணவன் மனைவியோ, இல்லை சொல் பேச்சு கேட்காத குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா பேச்சை கேட்காமல் இருக்கிற வளர்ந்த குழந்தைகள் வேலைக்கு போகாமல் இருப்பாங்க, வேலைக்கு போகாமல் ஊரை சுற்றிக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பசங்களுக்கும் நீங்கள் இதை கொடுத்து வசியம் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிற, இப்போ நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க, தொழிலில் உங்கள் பேச்சு கேட்கணும், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, அந்த மாதிரி எல்லா உறவுகளுக்கும், எல்லா தொழிலாளர்கள் முதற்கொண்டு எல்லாருக்குமே நீங்கள் இந்த வசிய மருந்தை வச்சு நம்ம ஈஸியாக வசியம் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வசிய மருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு உறவு முறைக்கும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்கணும். அது எப்படி பயன்படுத்துறதுன்னு நீங்கள் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா இப்போ நிறைய இடங்களில் வசிய மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்க. அதை நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க, தொக்கு எடுக்கிறதுன்னு சொல்லி போய் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா வசிய மருந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக இருக்குது. நம்மளே அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, இதை சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, இந்த மாதிரி இதெல்லாம் கலந்து கொடுக்கணும். மற்ற இடத்துல ஈடு மருந்துன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது புளி சேர்க்காமல் அந்த மாதிரி சமைக்கிற சாப்பாட்டில் தான் கலந்து கொடுக்கணும். நம்ம கொடுக்குறது அப்படி கிடையாது. இது வசிய மருந்து. இதை நீங்கள் சைவம் அசைவம் எதில் வேணால் நீங்கள் கலந்து கொடுக்கலாம். ஜூஸு, இந்த மாதிரி எதில் வேணாலும், ஸ்நாக்ஸு எதில் வேணாலும் கலந்து கொடுக்கலாம். ஆனால் அந்த வசிய மருந்து எடுக்கிறேன்னு சொல்லி எடுப்பாங்களா, அதை மட்டும் நம்பாதீங்க. ஏன்னா நல்லா பாருங்கள், இதிலே பார்த்திங்கன்னா நல்லா உருண்டையாக தெரியுதா உங்களுக்கு கையில். இதை நம்ம சாப்பாட்டில் கொடுக்கும்போது நல்லா நுணுக்கி தூளாக பவுட்ரு மாதிரி வந்துடும். அதை சாப்பாட்டில் தூவி விடுவோம். அதை அவங்க சாப்பிடும்போது வயிற்றில் போய் குட்டி குட்டியாக ஒட்டிக்கிறோம். ஆனால் வயிற்றில் உங்களுக்கு ஊதி எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாயில் வச்சுக்குவாங்க. வாயில் வச்சுட்டு எடுக்கும்போது உருண்டையாக எடுத்து காமிப்பாங்க. அது எப்படி நீங்கள் தூளாக கொடுக்குறத எப்படி வெளியில் வரும்போது உருண்டையாக, அதுவும் நல்லா இதாவது சின்ன சைஸில் இருக்குது, அவங்க இன்னும் நல்லா பெரிய சைஸில் எடுத்து காமிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் நம்பாதீங்க. அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அவங்க வாயில் அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஊதி எடுக்கும்போது வந்துச்சுன்னு சொல்லி இந்த மாதிரி உருண்டையாக பெருசாக காமிப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் மட்டும் யாரும் நம்பாதீங்க. உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்டே நீங்கள் நல்ல முறைக்கு பயன்படுத்துறதுக்கு மட்டும் வாங்கிக்கோங்க. தவறான உறவுகளுக்கு நம்ம கொடுக்குறதில்ல. கணவன் மனைவியோ இல்லை உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கோ அவங்களுக்கு மட்டும் இந்த வசிய மருந்தை சாப்பாட்டில் கலந்து கொடுக்கணும். சைவ சாப்பாடு, அசைவ சாப்பாடு, ஜூஸு, ஸ்நாக்ஸு, பானிபூரி, மிச்சர், இந்த மாதிரி எதில் வேணால் தூவி விட்டலாம். இல்லை ஆம்லேட்டில் பெப்பர் மாதிரியும் தூவி விட்டு நீங்கள் இதை சாப்பாட்டில் கலந்து கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துலேருந்தே உங்களுக்கு நல்ல அன்பாக நூனியமாக இருக்க மாதிரி, உங்களுக்கு மனசளவில் ஒற்றுமையாக இருக்க மாதிரி மாற்றி கொடுத்துரும். ஆனால் இது எதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வசிய மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வசிய மருந்து எல்லாருக்கும் வேலை செய்யாது. யாருக்கு வேலை செய்யாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேருக்கு உடம்புல தெய்வம் ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கொடுக்கும்போது பெண்களுடைய பீரியட்ஸ் பிளட், அதாவது மாதவிடாய் ரத்தம் சொல்லுவோம்ல, அந்த இதை நம்ம இது கூட மிக்ஸ் பண்ணி காய வச்சு தூளாக்கி கொடுக்கும்போது அவங்க உடம்புல உள்ள தெய்வம் விலகிடும். அப்போ நம்ம பண்ணுற வசியம் ஈஸியாக முடிஞ்சிடும். அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அந்த ஆத்ம சக்தி விதி அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கும். இப்போ செவ்வாய் இதெல்லாம் உச்சம் அடைஞ்சிருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக எப்பேற்பட்ட கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இல்லை அப்பா பொண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலுமே சரி, இந்த மாதிரி வீட்டில் ஒரு பெண்ணோ ஆணோ இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வர்றது கண்டிப்பாக ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி பார்த்திங்கன்னா சண்டை கண்டிப்பாக வரும். அந்த மாதிரி சண்டை வர நேரத்தில் ஒருத்தர் பேசி புரிஞ்சு நீங்களே கொஞ்சம் அனுசரித்து போய்கிட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது டைவர்ஸ் வரையும் போய் இல்லை சண்டை சொத்து பிரிக்கிற அளவுக்கு அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை நம்ம வசியம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் விதி இவங்க இத்தனை வருஷம் பிரிஞ்சுதே இருக்கணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அதுக்கு நீங்கள் எங்கே தான் போய் மாந்திரிக பூஜை பண்ணாலும், காளியை வச்சு பண்ணாலும், கருப்பு சாமியை வச்சு பண்ணாலும், என்ன தெய்வங்களை வச்சு பண்ணாலுமே விதியை அதை மாற்ற முடியாது. இத்தனை வருஷம் பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்னா அதை நீங்கள் பிரிஞ்சுதான் இருக்க முடியும். ஏன்னா ஒரு சில பேருக்கு குலதெய்வங்களும் தடுக்கும். அந்த குலதெய்வங்களை கட்டி நம்ம அதெல்லாம் வசியம் பண்ணாலும் பார்த்திங்கன்னா நம்மளே நிறையா இது பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி குலதெய்வங்கள் தடுக்கும்போது குலதெய்வங்களையும் கட்டி வசியம் பண்ணுவோம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த விதி இருக்கும். இத்தனை ஆண்டு காலம் இல்லை இத்தனை மாதம் இவ்வளோ நாட்கள் அவங்கள விட்டு பிரிஞ்சிருக்கணும்.
கொடுக்கணும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம பண்ணுற வசியம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதுக்கு காத்திருந்ததே ஆகணும். ஏன்னா மிச்சம் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா 30 நாள் 38 நாள் 48 நாளுக்குள்ளே முடிஞ்சிடும். ஒரு சில பேருக்கு அந்த விதி இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அவங்களுக்கு அது டைம் எடுக்க தான் செய்யும். அதை நம்ம எதுவும் மாற்ற முடியாது, விதியை மாற்ற முடியாது. அதனால் தேவைப்படுற மக்கள் இது மாதிரி வசிய மருந்து வேணும்னா நம்மக்கிட்டே வாங்கிக்கோங்க. நம்ம கொடுக்குற இந்த வசிய மருந்து மூலியம் லைஃப் லாங், அதாவது நம்ம பண்ணுற வசியம் வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு நிலச்சி நிற்கும். எல்லாமே இதனால் உங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், எந்த கெட்டதுமே நடக்காது. அதனால் பொதுமக்கள் அனைவரும் வாங்கி பயன் அடைஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.